முதலாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் முதல் வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சரி, போதும். ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு ஓமையை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த ஓமையை அறியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன ஓமை? இளைய குமாரன் சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2மே பசங்க. ஒரு ஆண், இனி ஒன்று பெண்ணா, இன்னொன்னு ஆணுதான். மூத்த மகன், இளைய மகன் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த 2 பேருமே அப்பாவை விட்டு தூரம் போனவங்களாக தான் இருந்தாங்க. நீங்க சொல்லலாம், இளைய மகன் மட்டும் தானே தப்பு பண்ணிட்டு வெளியே போனா, மூத்த பிள்ளை அப்பா கூட தானே இருந்தா. அப்பா கூட தான் இருந்தான், ஆனா அப்பாவுடைய இருதயத்திலே அவன் அன்பு பாராட்டுகிறவனாக இல்லை. அது கடைசியாக அந்த சத்தியத்தை நான் சொல்லுகின்றேன். இங்கே 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பேருமே அப்பாவை விட்டு தூரம் போன ஒரு இருதய உடையவர்களாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க. இந்த உவமையில நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த 12வது வசனம் என்ன சொல்லுகின்றது? இளைய மகன் என்ன கேட்கிறான்? ஆஸ்தியில எனக்கு பங்கு வேணும்னு கேட்கிறான். சொத்தை பிரிச்சு தாங்கப்பா, நீங்களே வச்சுட்டு இருக்கிறீங்க, செத்து போகும் முன்னாடி என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு வாழ வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொத்துல பங்கை கேட்கிறான். அந்த யூத கோத்திரத்துல, யூத கலாச்சாரத்துல அப்பா உயிரோடு நல்லா இருக்கும் போதே சொத்த பையன் கேட்கறது அது ஒரு பெரிய ஒரு குறைச்சலாக, ஒரு அவமரியாதை மிக்க ஒரு செயலாக கருதப்பட்ட ஒரு நாட்கள் இங்கே. ஆனா இளைய மகனுக்கு யூத கலாச்சாரம் என்ன சொல்றது? அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன வேணும்? சொத்து வேணும். அப்போ அந்த மகனுக்கு இப்ப அப்பா வேண்டாம், அப்பாவுடைய சொத்து வேணும், அப்பாவுடைய நன்மையான ஈவுகள் வேணும். ஆனா அப்பாவுடைய அன்பு வேண்டாம், அப்பாவுடைய பாசம் வேண்டாம், அப்பாவுடைய இணைந்திருக்கின்ற அந்த அனுபவம் வேண்டாம், அந்த வாழ்க்கை வேண்டாம். உங்க சொத்தை கொடுத்துருங்க, எனக்கு போகணும்னு சொல்லிட்டு சொத்துக்காக வலுக்கட்டாயமாய் நிக்கிற ஒரு பிள்ளைய பார்க்க முடியுது. 13வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். இப்ப நிறுத்தி கொள்ளுங்க. அவன் எங்க போனா? தூர தேசத்துக்கு போனான். சில நாட்களுக்கு பின்பு அப்படின்னு அவன் உடனே போனானா? இல்ல, சொத்தை வாங்கி அதை என்னெல்லாம் பண்ணலான்னு வீட்டில் உட்காந்து பிளான் போட்டிருப்போம், அப்படிதானே? அதை வாங்கி வச்சுட்டு இவ்வளோ சொத்து இருக்கு, இதை விற்றால் இவ்வளவு பணம் கிடைக்கும், இதை வச்சுட்டு எப்படியெல்லாம் ஆடம்பரமா வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான். ஆகையினால் அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு அதை விருப்பப்படி செலவழிக்கிறதுக்கான யோசனைகளை எல்லாம் போட்டுட்டு இப்பதான் அவன் எங்க போறான்? சில நாட்களுக்கு பின்பு தூரம் போனான், தூர தேசத்துக்கு போனான்னு பார்க்கிறோம். சாதாரணமா அதை வாசிக்கிற பொழுது அவன் அப்பாவை விட்டுட்டு சொத்தை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். ஆனால் ஆவிக்குரிய முறையில அதை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து விட்டு அவர் கற்றுக் கொடுக்கின்ற பரிசுத்த வாழ்க்கை தேவையில்லை, அவர் கற்றுக் கொடுக்கிற கடின உபதேசங்கள் தேவையில்லை, அவர் போதித்து நம்மை நேர்வழியிலே நடத்துகிற அனுபவங்கள் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவர் கொடுக்கிற சுகம் வேண்டும், ஆண்டவர் நமக்கு நன்மைகள் தர வேண்டும். ஆனா நம்மளை குறை சொல்லக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற தப்பை சுட்டி காட்டக்கூடாது, நீங்க இப்படி செய்யாதீங்க மாறுங்கன்னு சொல்லவே கூடாது. எப்பொழுதுமே நம்ம நன்மையா பாலிஷ் போட்டுட்டே இருக்கணும். நம்ம குறைய மட்டும் சொல்லாம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் தரணும். இப்படிதான் இன்றைக்கு அநேக இந்த இளைய மகனை போல வாழ்றாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை கேட்டுட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? நன்மையை வாங்கியாச்சு, இனி என்னது? ஆண்டவர் தேவையில்லை. இளைய மகனுக்கு அப்பா தேவையில்லை, இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் தேவையில்லை. அவர் சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தான் நன்மை கிடைச்சிருச்சு இல்லையா? இனி எதுக்கு அதே மாதிரி எப்பவும் ஜெபிக்கணும்? இனி எதுக்கு டெய்லி சர்ச்சுக்கு போகணும்? இனி எதுக்கு டெய்லி ஆராதிக்கணும்? இனி எதுக்கு டெய்லி வேதத்தை படிக்கணும்? நம்ம தேவை நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படியாக
இன்றைக்கு இளைய குமாரனை போல அநேக விசுவாச கூட்டத்தாரும் கூட தேவனை விட்டு ரொம்ப தூர தேசத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப தூரமா இன்னைக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை நீங்க நிதானித்து பாருங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நன்மையை பெற்றுவிட்டு அவருடைய கரத்தின் கரங்களுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, இல்ல தூர தேசத்துக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? உங்க ஜெப வாழ்க்கை அதிகரித்து இருக்கிறதா, இல்லை உங்க ஜெப வாழ்க்கை குறைந்து கொண்டிருக்கிறதா? உங்க ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி? நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பாடலை பாடுறேன், வேதத்தை படிக்கிறேன், அதனால நான் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறேன் என்று உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஒரு மனிதன் தினந்தோறும் ஆலயத்தில் வந்து வேதத்தை படித்து உட்கார்ந்து இருப்பதல்ல ஆண்டவரோடு கூட இணைந்த வாழ்க்கை. அவனுடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதா? இல்லை என்றால் நீங்களும் தூர தேசத்துக்கு போன ஒரு இளைய குமாரனை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் இருதயம் தேவனோடு கூட இணைந்திருக்குமானால் தேவன் உங்களோடு கூட பேசுகிறதை அறிய முடியுமே, தேவன் உங்களை நடத்துகிற விதங்களை உணர்த்த முடியுமே, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமே. தவறான ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே வராது, வீணான வாக்குவாதம் உள்ளே இராது, வீணான கெட்ட வார்த்தைகள் வெளியே வராது, சிந்தையிலே சிதறடிக்கிற எண்ணங்களுக்குள்ளே கடந்து போக மாட்டீங்க, தவறான காரியங்களை பார்க்க மாட்டீங்க, வேதத்துக்கு புறம்பான வழியில நடக்க மாட்டீங்க. இவை இல்லாம நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் இருதயம் தேவனை விட்டு தூரம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு இளைய குமாரனை போல தூர தேசம் போயிட்டீங்க. அல்லேலூயா. அதே 13வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டுட்டான். இப்ப என்ன நடக்குது? தூர தேசத்துக்கு போய் என்ன ஆயிடுச்சு? வாங்கின ஆஸ்தி எல்லாம், பணம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. எதுவுமே பிரயோஜனப்படல, எதுவுமே நன்மையா பயன்படுத்தல, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அப்ப அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அப்பாவை விட்டு தூரம் போன அவனுடைய வாழ்க்கை, தேவனை விட்டு தூரம் போன அவனுடைய வாழ்க்கையில இப்போ பரிசுத்தம் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அவனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிந்தை இல்லாமல் போய்விட்டது. இத்தனை நாட்கள் அப்பா கூட இருந்து அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பார், நீ என்ன பேசணும், நீ எப்படி வாழணும், நீ எப்படி உடுத்தணும், நீ எதை செய்யணும்னு சொல்லிட்டு அழகா கற்றுக் கொடுத்து நடத்தி இருப்பார். ஆனா அப்பாவை விட்டு தூரம் போன பிறகு, தேவனை விட்டு தூரம் போன பிறகு அவனுடைய சுபாவம் எல்லாமே மாறிவிட்டது, அவனுடைய பரிசுத்தம் எல்லாமே விலகி விட்டது, அவனுக்குள் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாமே போய் இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இழந்து போயிட்டான், ஆஸ்தியை இழந்துட்டான். அவன் இழந்தது ஆஸ்தி மட்டும் இல்ல, அவன் நேரத்தையும் இழந்துட்டான். அதாவது அணை கடந்த வெள்ளம் திரும்பி வராது. அதே போல நம்ம இழந்த நேரம் நமக்கு மறுபடியும் கிடைக்குமா? இப்போ எனக்கு கூட 29 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை விட அதிகமானவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் நீ 10 வயசுல போய் உட்கார்ந்துருக்கிறேன்னு நினைச்சா முடியுமா? முடியாது. நாட்கள் போக போக வயது குறைந்துட்டே போகுது நமக்கு. அதாவது உயிரோடு இருக்கிற காலங்கள் குறைஞ்சிட்டே போகுது. நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடுறோம், ஆனால் ஆக்சுவலாக நம்ம டெத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எண்ணமே இல்லை. அப்படிதான் அன்புக்குரியவர்களே, அங்கே அந்த இளைய மகன் தேவனை விட்டு, அதாவது அப்பாவை விட்டு தூரம் போன பிறகு அவன் தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை இழந்து இப்போ அவனுடைய பெயர் என்னவாயிற்று? துன்மார்க்கன். துன்மார்க்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் அவனுக்கு கிடைத்து நற்சாட்சியை இழந்துட்டான். அடுத்ததாக அவனுக்குள்ள இருந்த சமாதானம் அவனை விட்டு போனது, அப்பா பிள்ளை என்கின்ற உறவு அவனை விட்டு போனது. சாத்தான் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் முற்றிலும் அழித்து ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். அன்புக்குரியவர்களே, பிசாசு ஒரு மனிதனை பாவத்துக்கு நேராக கொண்டு தள்ளும் போது உடனே அவனுக்குள்ள அந்த பாவ சிந்தை நீங்க வெளியில பார்க்க முடியாது. முதலாவது அவன் எங்க தெரியுமா கிரியை செய்வான்? சிந்தனைக்குள்ளதான் கடந்து போவான். அப்படியே அமைதியா இருக்க வைப்பான், தேவையில்லாததை யோசிக்க வைப்பான். அந்த யோசனை, அந்த சிந்தனை தான் கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போகதான் அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன்ல அதை பார்க்க முடியும்.
முதலாவது மைண்டுக்குள்ளதான் உங்களுடைய சிந்தனையை குழப்பி பாவத்துல தள்ளி தேவனை விட்டு தூரம் போக வைப்பான். அதன் பிறகு அது செயல்பாடுக்குள்ள உங்களை நடத்த வைப்பான். இப்படி செய், இப்படி பேசு, இப்படி வாழு, இப்படி போய் என்று எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி தேவனோடு உள்ள உறவை விட்டு, அப்பாவோடு கூட உள்ள உறவை விட்டு உங்களை தூரத்திலே தள்ளி கொண்டு போய் விடுவான். ஜாக்கிரதையாயிருங்க. இங்கே இளைய குமாரன் தேவனை விட்டு தன்னுடைய அப்பாவை விட்டு தூரம் போன பிறகு அவனுக்குள் இருந்த அத்தனை நன்மைகளையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாய் நிறுத்தப்பட்டார். அடுத்ததாக வாசியுங்கள் 14வது வசனத்தை. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் வயலில் பஞ்சி மேய்க்கும்படி அனுப்பினான். 14வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப எல்லாவற்றையும் இளையகுமாரன் செலவழித்துட்டான். இப்ப அவனுடைய வாழ்க்கையில என்ன கடந்து வந்தது? பஞ்சம். பஞ்சம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சுகமா இருக்குமா? ஆசைப்படுறது கிடைக்குமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வஸ்திரத்துக்கு வழி இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை, தங்குறதுக்கு வீடு இல்லை, தெரு தெருவா அலைகிறான். எங்க போய் இருக்கிறதுன்னு தெரியல, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா இவனுடைய வாழ்க்கை என்னது? பஞ்சம். பிசாசான ஒரு மனிதனை பாவத்துக்குள்ள போய் வஞ்சனைக்குள்ள விழ வைத்த பிறகு அவன் முதலாவது இன்பத்தை தான் கொடுப்பான். பாவத்துக்குள்ள விழுந்த உடனே இன்பத்தை கொடுப்பான். ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு, கேட்கறதுக்கு எவ்வளோ ஸ்வீட்டான மெலடியா இருக்கு, இதையெல்லாம் பார்த்தா டைம் போறதே தெரியல, மனசுக்கு ஒரு சமாதானமா இருக்கு, பொழுதுபோக்கா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதே போல இருக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், இதை செய்யணும், இதை பார்க்கணும், இதை கேட்கணும், அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள முதல் வருகிற பொழுது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏவாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ அந்த கனி பார்வைக்கு அழகு, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ரொம்ப நல்லதா தெரிஞ்சிச்சு. ஏன்னா பாவம் யாருக்குமே பயங்கரமா தெரியாது. பாவம் உங்க கையில இருக்கிற போது ஏதோ இது ஒரு தீவிரவாதத்தை போல இருக்கேன்னு பயமுறுத்தாது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பாரு, இன்னும் பாரு, இன்னும் பண்ணு, இன்னும் போ, இதை செய், இதை சாப்பிடு, இதை இப்படிதான் நீ வாழணும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணும் அந்த பாவம், சத்ருவானவன். ஆனா சாப்பிட்ட பிறகுதான் உள்ள இருக்கிற விஷத்தை உடம்பு பூரா அதாவது பாம்பு கடிச்ச அப்புறம் தான் அந்த விஷம் ஃபுல்லா ஏறும். அப்படிதானே அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் அவங்க வாழ்க்கையில இருந்த மகிமையே இழந்தாங்க. அதாவது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தப்ப நீங்க செத்து போவீங்கன்னு என்னைக்காவது சொன்னாரா? ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு பரலோக ஒரு வாழ்க்கையை போல அந்த உறவு அப்படி நீடித்திருக்கணும்னு தான் அவங்களை அந்த இடத்துல உருவாக்கி வைத்தாங்க. ஆனா என்றைக்கு கட்டளையை விட்டு வார்த்தையை விட்டு மீறி பாவத்தை செஞ்சாங்களோ அப்பதான் அவங்களுக்கு பூமியில சாவு வரும்னே ஆண்டவர் அந்த நேரத்துல தான் கட்டளை இட்டார். அப்பந்தான் மரணத்தை ஆண்டவர் நிர்ணயிக்கின்றார் அந்த வேளையில. அப்ப பாருங்க, வேதத்துல அழகான ஒரு வசனம் உண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம், செய்கின்ற எல்லா வேலைக்கும் சேலரி இருக்கு. அதானே அதே மாதிரி செய்கின்ற பாவத்துக்கும் கண்டிப்பா சேலரி உண்டு. யாரா இருந்தாலும், எனக்கா இருந்தாலும் உண்டு. ஆண்டவர் யாருமே பாரபட்சம் பார்க்கிறவரே கிடையாது. தப்பு பண்ணிட்டா தண்டனை உண்டு, அப்படிதானே? ஆனா அந்த தப்புக்கு தண்டனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அன்புக்குரியவர்களை, இங்க நம்ம வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கிறாரு. இப்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பிசாசானோட பெரிய டார்கெட் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும் போது எல்லாரும் நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவான். நம்மளை நேசிக்க நண்பர்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே நம்மளை தூக்கி ரொம்ப ஹைப் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க தான் எனக்கு எல்லாம், இவங்ககிட்ட கேட்டு பண்ணணும், இவங்க கிட்ட செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை சூழ்ந்து ஒரு கூட்டம் எப்பொழுதே இருக்கும். எப்ப நம்ம ஆண்டி ஆகுறோமோ, ஒன்றும் இல்லாம வெறுமை ஆகுறோமோ, அப்ப நண்பர்களை திரும்பி பாருங்க, டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களை கேட்டு பாருங்க, நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லுவாங்களா? ஏன்? எதனால? ஆண்டவரை விட்டு தூரம் போன பொழுது
முதல்ல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த மகிமை எல்லாமே நம்மை விட்டு கடந்து போய் நம்ம வெறுமையாக்கப்பட்ட போது நம்ம கூட இருந்தவங்களும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. நம்ம கிட்ட இருந்த பணம் போச்சு, நம்ம கிட்ட இருந்த பெயர் போச்சு, நம்ம கிட்ட இருந்த புகழ் போச்சு, நம்ம கிட்ட இருந்த ஆஸ்தி போச்சு. இப்போ உறவுகளும் இல்ல, சொந்தங்கள் இல்ல, நண்பர்கள் இல்ல, ஆஸ்தி இல்ல, எதுவுமே இல்ல. வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கையானது மாற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு, தகப்பனை விட்டு தூரமாக பாவத்திலே போய் விழுந்து தன் வாழ்க்கை சுகபோகமாக தன்னுடைய விருப்பம் போல எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு ஆடம்பர ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் விழுகின்றானோ, அப்பொழுதே நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சடுதியில இவனுடைய வாழ்க்கையில இருள் சூழ போகிறது, சடுதியில இவனுடைய வாழ்க்கையில ஆபத்து வர போகிறது. ஏனென்றால் இத்தனை நாட்களும் அவன் தேவனுடைய வேலி என்கின்ற பாதுகாப்பின் கோட்டைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அழைத்திருந்த காரணத்தினால் மட்டும்தான் பிசாசானவனால் எளிமையாய் தன்னுடைய சொந்த வல்லமையை வைத்து யோபுவை தொட முடியல. அவன் வந்து கேட்கிறான், நீங்க அவனுக்கு உண்டானவர்களை வேலை அடைக்கவில்லையோன்னு கேள்வி எழுப்பி விட்டு, நீங்க வேலை அடைத்து வச்சிருக்கீங்க, என்னால போக முடியல, பர்மிஷன் தாங்க, எல்லாவற்றையும் பறிக்கிறேன், உம்மை விட்டு தூரம் போவான்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போய் தான் சோதனையை ஆரம்பிக்கிறான். சாத்தானுடைய ஒரே டார்கெட் யோபுவை தூரம் போக வைக்கணும். யாரை விட்டு? தேவனை விட்டு. ஆனால் அந்த யோபுனுடைய வாழ்க்கைய ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகையினால தைரியமா விட்டு கொடுத்துட்டாரு, நீ பண்ணு, ஆனா அவனுடைய ஜீவனுக்கு மாத்திரம் நான் அனுமதி கொடுக்கவே மாட்டேன், என்ன வேணாலும் நீ எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு யோபுக்கு உண்டான அத்தனையும் போனது. ஆனா அத்தனையும் போன பிறகும் யோபு தூரம் போகவே இல்லை. அவர் புலம்பினாரு. உண்மையா நான் சொல்றேன், அநேக அந்த அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது அவருடைய வேதனையை புலம்பி இருப்பாரு. யாருக்கிட்ட புலம்பினாரு? தேவன் கிட்ட தான் புலம்பினாரு. நண்பர்கள் குறை சொன்னாங்க, தேவன் கிட்ட தான் புலம்பினாரு. மனைவி குறை சொன்னால் தேவன் கிட்ட தான் புலம்பினாரு. அவரை பாவினி விமர்சனம் பண்ணாங்க, தேவன் கிட்ட தான் புலம்பினாரு. அவருடைய புலம்புதல், அவருடைய கண்ணீர் எல்லாமே தேவனோடு கூட இருந்ததை தவிர அவர் தூரம் போகலையே, அவர் விலகி ஓடலையே, ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லலையே. ஆகையினாலதான் அந்த யோபுனுடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்பினார். அவர் ஒன்றுபட்டு அறிந்திருந்தால் இது நித்தியத்திற்குரிய காரியங்கள் அல்ல. என் பிள்ளைகள், என் மனைவி, என் ஆஸ்தி, என்னுடைய வேலை, நான் கட்டியிருக்கிற வீடு, இந்த அரண்மனை, இந்த தோட்டங்கள், இந்த துறவுகள், இந்த ஏக்கர் கணக்குல இருக்கிற நிலங்கள், எதையுமே நான் போகும் பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது. எல்லாத்தையும் இந்த பூமியில விட்டுட்டு என் ஆத்துமா தான் அங்க கடந்து போகணும். அது போகணும்னா என் கூட தேவன் இருக்கணும், நான் என் தேவன் கூட இருக்கணும். இது இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தேவை என்பதை அறிந்த யோபு தன்னுடைய எல்லா நன்மைகள் இருக்கிற பொழுதிலும், தன்னுடைய நன்மைகள் எல்லாம் எடுக்கப்பட்ட பொழுதிலும் தேவனோடு கூட இருந்தாரே தவிர தூரம் ஓடி போகல. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகின்றார். நம்ம வாழ்க்கையில தூரம் போயிருக்கிறோமா? அந்த தூரம் போன அனுபவம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அடிபட்டு, காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் விட்ட ஒரு தருணம். இன்னும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, எங்கேயாவது அவருக்கு கிடைக்குமா? இப்ப யாரை தேடி போடுறாரு? அந்த 15வது வசனத்தை வாசிங்க. அந்த தேசத்து குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான், அந்த குடியானவன் அவனை தன் வயல்கள்ல பஞ்சு மேய்க்க விடுறான். பாருங்க, ராஜ வாழ்க்கை, ராஜ போதனம் சாப்பிட்டு இருந்தவன் இப்ப என்ன மேய்க்க போறான்? பஞ்சு மேய்க்க. பிசாசானவன் ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரம் படுத்த பாவத்துல விளை வைக்கிற பொழுது முதல்ல ராஜ வாழ்க்கையை காண்பிப்பான், கடைசியில அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு தள்ளுவான். அடிமைத்தனத்தின் ஒரு வாழ்க்கை. ஒரு ஆள் சொல்றத நம்ம கேட்டு இருக்கணும். அதுவும் நல்ல ஒரு இடத்துல கொண்டு சேர்க்க மாட்டான், நலிவடைந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து நம்முடைய பெயர், நம்முடைய புகழ் எல்லாவற்றையுமே எடுத்து ஒன்றுக்கு உதவாத ஒரு இடத்துல கொண்டு தள்ளி விடுவான். இதுதான் சத்ருவினுடைய தந்திரம். ஆரம்பத்திலே நல்ல ஃப்ரீடம் கொடுப்பான், கடைசியில பிடிச்சி டைட் பண்ணுவான். ஒண்ணுமே இல்லாத ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில கொண்டு விடுவான். இப்போ இந்த இளைய குமாரனும் யாராவது வேலை தர மாட்டாங்கன்னு தேடி போன பொழுதுதான் அவனுக்கு கிடைச்ச வேலை. என்ன வேலை? நல்ல மனமா இருக்கும்ல, பஞ்சு மேய்க்கும் பொழுது. அவன் சாப்பிட்ட ராஜபோதனை எல்லாம் அவனுக்கு நினைவு வந்திருக்கான். அந்த வேலையில எங்க அப்பா எப்படியெல்லாம் எனக்கு சாப்பாடு போட்டாரு,
எனக்கு விரும்பினதெல்லாமே எனக்கு தந்தாருங்களே. வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாங்க, சாப்பாடு வேணும்னு கேட்ட மாதிரி கொஞ்சம் டைனிங் டேபிள்ல வச்சாங்க. இப்போ நான் எங்க நிக்கிறேன்? பஞ்சு கூட்டத்துல நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அவர் நினைச்சிருப்பாரா? உள்ளம் உடைஞ்சிருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவனும் கொடுக்கல. பாருங்க, ரொம்ப பரிதாபப்பட்ட நிலைமை என்னன்னா, பந்திக்கு கொடுக்கிற சாப்பாடு கூட நம்ம இளையகுமார் ராஜாவுக்கு கிடைக்கல. பந்தி மேய்க்க போனான். ஆனா மேய்த்த அந்த பந்தியோட சாப்பாடை பார்த்தும் தனக்குள்ள இருக்கிற பசி அவனால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவன்கிட்ட காசு இல்ல, அவன்கிட்ட நல்ல வஸ்திரம் இல்ல, அவன்கிட்ட அவனை நல்ல ஒரு மனிதனாக யாருமே பார்க்க கூட ஐடென்டிட்டி அவன்கிட்ட இல்லை. ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான். எப்பொழுது தேவனை விட்டு தூரம் போகிறானோ அவன் தேவனுடைய சாயலை இழக்கிறான், பாவத்தின் சாயலை தரித்துக் கொள்ளுகின்றான். அந்த பாவத்தின் சாயல் அழுக்கு நிறைந்த ஒரு சாயல், அந்த பாவத்தின் சாயல் துர்நாற்றம் நிறைந்த ஒரு சாயல், அந்த பாவத்தின் சாயல் யாராலும் விரும்பப்படத்தகாத ஒன்று, மிகவும் வெறுக்கத்தக்கதான ஒரு சாயலாக இருக்கிறது. ஆகையினால் அவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பந்தி கூட்டத்தோடு கூட நீயும் இருந்துக்கோ என்று நாற்றம் எடுத்த ஒரு இடத்துல அவனை கொண்டு சேர்க்கிறாங்க. அந்த சேர்த்த இடத்துல தன் பசியை தாங்க முடியாம இந்த சாப்பாடாவது கிடைக்குமோ, இதையாவது சாப்பிடலாமே என்று அவனுடைய உள்ளம் ஏங்குகிறது பசியினால். ஆனால் அதை கூட அந்த பாவம் அவனுக்கு என்ன பண்ணல? வயிற்று நிரப்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கல. பாவம் பசியிலே கொண்டு விடுகிறது, பாவம் பஞ்சத்திலே கொண்டு விடுகிறது. பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தேவ சாயலை முற்றிலும் விலக்கி அவனை எல்லாரும் வெறுக்கத்தக்க ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து விட்டது. அன்புக்குரியவர்களே, அவனுடைய நிலைமையை நினைத்து பார்த்தீங்களா? யூத கலாச்சாரத்துல பந்தின்னு சொன்னாலே அவங்க விரும்பப்படாத அருவருக்கத்தக்க ஒன்றாம் அந்த நாட்கள்ல. அப்ப அவங்க எல்லாரும் வெறுக்கிற அந்த கலாச்சாரத்துல இருக்கிறவன் இப்ப எங்க நிக்கிறான்? பஞ்சு கூட்டத்துக்குள்ள நிக்கிறான். அவன் வாழ்க்கை அவனை எங்க போய் விட்டது பாத்தீங்களா? மறுபடி அடுத்த வசனத்தை வாசிங்க. 16வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பந்திகள் தின்கின்ற தவிட்டினாலே ஆசையா இருந்தான், ஒருவனும் கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்க, அல்லேலூயா, இங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. எங்க அப்பா வீட்டுல அத்தனை வேலைக்காரங்க இருக்க நான் இங்க என்ன செய்யறேன்? பசினால சாகுறேன். அதற்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு வார்த்தை 17வது அந்த வசனத்துல முதல் வார்த்தை சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் அப்ப எதுல இருந்தான்? பாவ மயக்கத்துல மயங்கி போய் அப்பா நினைவுக்கு வரல. எல்லாமே அவன் இழந்து நிக்கிற பொழுதுதான் இப்பதான் யாரு நினைவுக்கு வராங்க? அப்பா. கை நிறைய காசு இருக்கும் போது அப்பா வரல. ஆஸ்திய பார்த்த உடனே அப்பா நினைவுக்கு வரல. நல்ல வஸ்திரம், அழுக்காக முன்னாடி ஒரு வஸ்திரம் போட்டிருந்தான்ல, வீட்டை விட்டு போகும்போது வஸ்திரம் எடுக்காமையா போயிருப்பான். அந்த வஸ்திரம் எல்லாம் கிளியும் முன்னாடி வர அப்பா நினைவுக்கு வரல. அவன் இருந்த பணத்தை எல்லாம் வச்சு டெய்லி நல்லா சாப்பிட்டுருப்பான். அப்பா நினைவுக்கு வரல. வஸ்திரத்தை இழந்து, தங்க இடம் இல்லாம, வேலை இல்லாம, சாப்பாடு இல்லாம, நாற்றம் எடுத்த வாழ்க்கையோட நடுத்தருவில் நிற்கிற பொழுது யாரு நினைவுக்கு வராங்க? அப்பா. இப்பதான் அப்பா நினைவுக்கு வராரு. புத்தி தெளிஞ்சிருச்சு. அப்பதான் சொல்றேன், எங்க அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க, என்னெல்லாம் சாப்பாடு இருக்கும், நானும் பசியில சாகுறேன். எதனால நீ சாகுறாய்? உன் அப்பாவை விட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போனதுனால சாகுறாய். நல்லா நினைச்சு பாருங்க. அந்த இளையகுமாரன் இப்பதான் சரியான பாதையில கடந்து காலடி எடுத்து வைக்கிறாரு. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுது அப்பாவை நினைவுக்கு வருது இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, நீ தூர தேசம் போறதை நினைத்து நான் உன்னை குத்தி காட்ட விரும்பல. நீ போய் பந்தியை மேய்த்து சாப்பாடு கிடைக்காம ஏங்கி நிற்கிறீல, அதை நினைத்து நான் வருந்துகிறேன். உண்மை, நீ அழுக்கான வஸ்திரத்தை போட்டுட்டு உனக்கு உதவ யாரும் இல்லாம நீ என்னை விட்டு தூரம் போய்விட்டாய். சரி, அதை வீடு நான் குத்தி காட்ட விரும்பல. ஆனால் இப்பொழுதாவது உன்னுடைய புத்தி தெளிந்திருக்கிறதா என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகின்றார். அல்லேலூயா. புத்தி தெளிந்தாதான்
மனம் திரும்புதல் உண்டாகும். ஆமாவா இல்லையா? புத்தி தெளியணும். எப்படி தெளியணும்னா, நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் செய்த தப்பை உணரணும், அதுதான் மனம் திரும்புதல். நான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளணும், அதான் மனம் திரும்புதல். இனி நான் பாவம் செய்யாமல் என் அப்பாவோடு கூட, என் தேவனோடு கூட, அவருடைய உறவில் அவருடைய கருத்துக்கு கீழே நான் வாழணும், அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அது இல்லாம புத்தியே தெரியாம இருந்துன்னா, நான் சும்மா ஆண்டவரே இனி எல்லாம் எனக்கு நீங்க உணர்ச்சி வசப்படுறது அல்லங்க மனம் திரும்புதல். உண்மையா ஒப்பு கொடுக்கிறதா மனம் திரும்புதல். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றார். நம்ம புத்தி தெளிந்திருக்கின்றோமா? நம்மளுடைய குற்றங்களை நினைவுபடுத்தி அதை விட்டு விட்டு அப்பாவுடைய சமூகத்துல ஒப்புரவாகிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கிறதா? அந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்துல இருந்து வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே வரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பதாக நான் பாவம் செஞ்சேன். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நான் எழும்பி போறேன். யாருக்கிட்ட? அப்பா கிட்ட. அவர் நினைக்கல ஒரு விஷயம், நான் அப்பா கிட்ட போனா என்ன ஏற்றுக்கொள்வாரான்னு அவர் நினைக்கவே இல்லை. ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் நான் எங்க தான் போவேன்? என் அப்பா கிட்ட தான் போவேன். ஏன்? நான் அப்பாவுக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். இந்த அப்பாவுக்கு விரோதமா மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையை சொல்றாரு, வரத்துக்கு விரோதமாய் நான் தேவனுக்கு விரோதமான பாவத்தையும் செய்திருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு விரோதமான பாவத்தையும் செய்திருக்கிறேன். இந்த பாவத்தை விட்டு மனதில் எனக்கு புத்தி தெளிந்துருச்சு. ஆனா நான் செய்த பாவத்தை எங்க அப்பா கிட்ட போய் நான் சொல்லி ஒப்புரவாகணும், அதனால எழும்பி போறேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, உங்க வேலைக்காரர்ல ஒருவனா என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. ரொம்ப அழகான வசனம். அந்த 20வது வசனத்தை நீங்க வாசித்தால் தெரியும். இவன் தான் எழும்பி அப்பா கிட்ட போகணும்னு நினைச்சான். ஆமாவா இல்லையா? அந்த மகனை தூரத்துல கண்ட உடனே அப்பா ஓடி போறாருன்னு வசனத்துல இருக்கு. அப்பா அந்த அப்பா எத்தனை நாளா காத்துட்டு இருந்திருப்பாரு. தூரத்துல மகனை கண்ட உடனே இன்னும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டாரா? என் துரோகி எல்லாவற்றையும் அழித்தவன் வரான்னு அவர் சொன்னாரா? இல்ல, அவர் மனது உருகி ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் பிடிக்கிற அளவுக்கு அவருக்குள்ள பாசம் இன்னும் இருக்கு. அப்படிதானுங்க? அப்ப என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், என் பிள்ளை மறித்து போயிட்டான் பாவத்தினால. ஆனா இப்ப எல்லாவற்றையும் உணர்ந்து அழுக்கு வஸ்திரத்தோட ஒன்றும் இல்லாம எல்லாரும் வெறுக்கத்தக்க ரூபத்தோடு கூட கடந்து வரான். ஆனாலும் அவன் என் பிள்ளை, ஆனாலும் அவன் என்னுடைய ரத்தம், ஆனாலும் அவன் என்னுடைய சன்னதி. ஆகையினால் அவனை நான் மறுபடியும் ஏற்றுக்கொள்வேன் என்று ஏக்கத்தோடு அந்த தந்தை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய மகனை அணைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படிதான் நம்மளை காத்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை என்னுடைய இருந்த உறவுல இருந்து எங்கேயோ தூரம் போயிட்டான். அந்த ஆதி அன்பு இல்லை, அந்த விசுவாசம் இல்ல, அந்த ஜெப வாழ்க்கை இல்ல, அந்த வேதத்துல இருந்த ஒரு தியான வாழ்க்கை இல்ல, அதிகாலையில் என்ன தேடுற அந்த ஜெப வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு. ஆலய காரியங்கள் இந்த வாஞ்சி எல்லாம் இன்னைக்கு நிர்விசாரமாய் போயிட்டு, தேவனை குறித்து முதலாவது தேடணும், அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், அவர் தான் என்னுடைய எல்லாம். என் அம்மாவை விட, என் அப்பாவை விட, என் பிள்ளைகளை விட, என் கணவனை விட, என் மனைவியை விட, என் சொத்தை விட, என் சுகத்தை விட, எனக்கு ஜீவன் கொடுத்த, என்னை வாழ வைத்த, என்னை பாதுகாத்த, என்னை தூக்கி எடுத்த என் தேவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற அந்த ஆதி அன்பை விட்டு என் பிள்ளை எங்கேயோ போயிட்டா. அவ எப்போ வருவா? அவன் எப்போ மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ள வருவா? என்னை முழு மனதாக தேடுகிற அனுபவத்துக்குள்ள மறுபடியும் எப்போ வருவான்னு அந்த அப்பா காத்து கொண்டிருந்தது போல நம்முடைய நேசர் நம்மை காத்து கொண்டே இருக்கின்றார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாரு. அந்த மகனை போல இன்னைக்கு நாமும் நம்முடைய சிந்தையில நம்ம செய்கிற அந்த பாவத்தை இன்னைக்கு உணர்ந்து ஒப்பு கொடுத்தோம்னா அந்த அப்பாவை போல கட்டி அணைப்பார். ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த அப்பா அந்த மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லல. என்ன சொல்லல? அழுக்கான வஸ்திரத்தோட இருக்கிற, ரொம்ப நாற்றம் எடுக்கிறது, போய் குளிச்சுட்டு வா கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னாரா?
அந்த அழுக்கான வஸ்திரத்தோட, அது ஒண்ணும் இல்லாம வந்த அந்த ரூபத்தோட அந்த மகனை கட்டி அணைக்கிறாருன்னா எவ்வளவு பாசம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க கூட அப்படி வந்தா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெளியே போ துரோகின்னு விரட்டிடுவாங்க. ஆமாவா இல்லையா? கேட்டையை பூட்டி லாக்கெல்லாம் போட்டு சாவி எடுத்துருவாங்க. வெளியே போ, இங்க வரவே கூடாது, சாகிறது வரைக்கும் ஒண்ணு என் கண்ணுல ஒண்ணு காணக்கூடாது சொல்லுவாங்களா இல்லையா? இது மனுஷங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ துரோகம் செஞ்ச உண்மைதான், எல்லாவற்றையும் இழந்துட்டான், உன் புத்தி தெளிஞ்சிருச்சு. இவன் என்ன அழுக்கு வஸ்திரம் நான் ஏற்றுக்கொள்கிட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டதினாலும் நீ மனம் திரும்பினதினாலும் இனி நீ சுத்தவானாய் மாறுவாய் என்று ஆண்டவர் நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்ல நான் தகுதி அல்ல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. தூங்குறவங்க இருக்கிறீங்களா? தூங்காம இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த அப்பா ஏற்றுக்கொண்டோட சொல்றாரு, என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. அந்த வஸ்திரம் எதுக்குன்னா, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு கௌரவத்தை கொடுக்கிறாரு. நீ எங்கேயோ போயிட்டெல்லாம் வந்துட்ட, ஆனா நீ என்னுடைய பிள்ளை, அந்த கௌரவத்தை கொடுக்கிற மோதிரம். அவனை தன் பிள்ளையாக அவர் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு விட்டார். பாதரட்சை, அந்த உரிமைத்துவம், அந்த அந்தஸ்து, அந்த கௌரவம் எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுத்து ஒரு சந்தோஷத்தை பாருங்க. கொளுத்த கன்று, வீட்டுல டெய்லி கன்று அடிச்சு புசிப்பாங்களா? இல்ல, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. அப்ப அந்த பிள்ளை மறுபடியும் வந்தது அவ்வளோ சந்தோஷம். ஏசப்பா சொல்லுவாங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குமா. ஒரு பாவினாலே அவ்வளவு சந்தோஷம்னா, நம்ம எல்லாம் உண்மையா அவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷம். அந்த அப்பாவுக்கு இளைய பிள்ளை வந்தது அவ்வளோ சந்தோஷம். அவன் பண்ண பாவத்தை எல்லாம் சொல்லி கூட காட்டல. ஆசையை வாங்கிட்டு போனவன் தானே நீ, இப்படி எல்லாம் செஞ்சவன் தானே நீ, உனக்கு இதெல்லாம் தேவை, ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. அவர் அழகா சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க, அழகா அவர் சொல்லுவார். 24வது வசனம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவங்க சந்தோஷப்பட தொடங்கினாங்க. அல்லேலூயா. இதுதான் அப்பாவுடைய உள்ளம், இதுதான் ஏசப்பாவுடைய உள்ளம். காணாமல் போன ஆட்டை அவர் தேடி 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 இன்றைக்கு நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு, என் பிள்ளை ஒரு நாள் பாவத்தினால மரித்தான், ஆனா இன்னைக்கு புத்தி தெளிந்து உயிர் அடைஞ்சிட்டான். இதை நம்ம எல்லாரும் கொண்டாடணும் சொல்லிட்டு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்திட்டாங்க. இப்பதான் நம்ம அடுத்த சாப்டருக்குள்ளே போக போறோம். நம்ம அதை தியானிக்கிற பொழுது, இளைய மகன் தூர போயிட்டான், வந்துட்டான், ஏற்றுக்கொண்டுட்டாங்க, வாழ்க்கை சந்தோஷமா மாறிச்சு. மூத்த பிள்ளை எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? வீட்டுலதான் இருக்கானா? எங்கேயாவது போயிட்டானா? வயல்ல இருக்கிறான். இந்த செய்தி அவன் காதுக்கு போகுது. அதனுடைய 25வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவன் மூத்த குமாரன் வயலிலிருந்து வந்தான். திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற பொழுது கீத வாத்தியங்களை நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கால்நடை அடிப்பித்தார்கள் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே நின்று வருந்தி அழைத்தார். அல்லேலூயா. மூத்த இளைய பிள்ளை வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஆனா மூத்த பிள்ளை எங்க நிக்கிறான்? வெளியே நிக்கிறான். இப்ப யார அழைக்கிறாங்க? மூத்த பிள்ளை தான் கூப்பிடுறாங்க. இப்ப பிரச்சனை யாருக்கு? இளைய பிள்ளைக்கா மூத்த பிள்ளைக்கா? மூத்த பிள்ளைக்கு தான். கூடவே இருந்துட்டு ஒண்ணு தூரத்துல இருக்கு,
உள்ள இருந்துட்டு தூரம் போயிட்டு உள்ள வந்துச்சு. ஆனா ஒண்ணு இவ்வளவு நாளா உள்ள இருந்துச்சே தூர தேசத்துக்கு போய் தான் ஒண்ணு உள்ள வாழ்ந்துட்டு இருந்து. அதோட பிரச்சனை என்ன தெரியுமா? பொறாமை, சுயநீதி, தான் தான் நல்லவன்னு ஒரு அகங்காரம். யாரை போல என்ன சொல்லுங்க? வேதத்துல எப்படி ஒரு கூட்டங்கள் இருந்தாங்க? யாராவது தெரியுமான்னு பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கொஸ்டின் கேட்டுட்டு நியாயம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டம். யாரு? பரிசேயர். உள்ள ஒரு மூத்த குமாரன் யாரை போல இருக்கிறான்? பரிசேயனை போல இருக்கிறான். மனசுக்குள்ள என்ன நினைப்பு தெரியுமா? அவன் தப்பு பண்ணிட்டு தூரம் போன கெட்ட பையன். நான் அப்பா வீட்டுல இருக்கிற நல்ல பையன், அப்பா பேச்சு கேட்டு வளர்ந்த பையன், அப்பாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற பையன். அவர் வீட்டுல அவர் கூட இருக்கிற என்ன அவர் மைண்ட் பண்ணாம தப்பு பண்ணிட்டு வந்து இவனை உள்ள ஏத்திட்டு இருக்கிறாரு இப்படின்னு நயவஞ்சக ஒரு புத்தியோடு கூட பொறாமையோடு தான் நல்லவன் ஒரு எண்ணத்தோடு கூட வீட்டுக்குள்ளே வராம எங்க நிக்கிறான்? வெளியே நிக்கிறான். அவன் வீட்டுக்குள்ள வந்தானா? சொல்லப்படல. ஆனா அந்த கேள்வி ஆண்டவர் நமக்கு முன்னாடிதான் வைக்கிறாரு. சபையாகிய வீட்டுக்குள்ள, ஜெப வீட்டுக்குள்ள, ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளதான் நம்ம இருக்கிறோமோ, ஆனா உண்மையா ஆண்டவருக்கு உள்ள இருக்கிறோமா வெளியே நிக்கிறோமா? இந்த கேள்வி நமக்காக கொடுக்கப்பட்டது. இளையகுமாரன் தூரம் போய் உள்ள வந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்துட்டான். ஆனா உள்ளேயே இருந்த மூத்த குமாரன் உள்ள இருந்தும் தூரம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம இளையகுமாரனை போல இருக்கிறோமா? மூத்த குமாரனை போல, ஒரு பரிசேயனை போல ஒரு மாறுவேடம் அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த கேள்விக்கு பதில் நம்ம தான் சொல்லணும். அவன் உள்ள வந்தானா வரலையா அது அல்ல முக்கியம். அவனை போல இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. அவனை போல இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை தேடுகின்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் போகிறேன், நான் செய்கிறேன், அவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருதயத்தின் கசப்பினால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இருதயம் தேவனுக்கு முன்பதாக இல்லாமல் தூரம் போய் இருக்கிறது. வேதத்துல அழகான ஒரு வசனம் உண்டு. அந்த பரிசேயர்களை குறித்து அவர் சொல்லி இருப்பார், அவர்கள் உதடுகளினால் மாத்திரம் என்னை கனம் பண்ணுகின்றார்கள், அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்று. அவர் காணாமல் போனவர்களை தேடி வந்தவர். அவர் பாவிகளுடைய பந்தியிலே, வீட்டிலே பந்தி இருந்தார் என்பதை பரிசேயர்கள் குறை சொன்ன பொழுதுதான் இந்த ஊமைகள் எல்லாமே அவர் சொல்லி இருப்பார். அதான் அவர் சொன்னார், நீ உள்ள இருந்துச்சே தூரம் போனவனா இருக்கிற, தூரம் போன பாவிகளை நான் தேடி வந்தேன், அவங்க அறிஞ்சு என்னை ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா நீ உள்ள இருந்துட்டே தூரம் போய் இருக்கிறேன்னு சொல்லத்தான் இந்த ஊமை. ஆகையினால் இந்த ஊமையினுடைய உள்கருத்து என்ன? பரிசேயர் கூட்டத்தையும் ஆயக்காரர்களாக பாவில தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த விஷயத்தையும் வைத்து சொல்லப்பட்ட ஊமையின் கருத்து. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலம் எந்த பகுதியில உங்களோடு பேசுறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் இருதயத்திற்கு தெரியும். ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்க இன்னைக்கு உணர முடியும். நம்ம யாவரும் எழுந்து நின்று உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் விரும்புவது உன்னுடைய பாவத்தை, நீங்கள் மீறி போன வழிகளை குறித்து உங்களை குறை சொல்ல அல்ல. நீங்க எந்த தூரம் போனாலும் உங்க உள்ளத்திலே நீங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அப்பா சமூகத்துல நீங்க கடந்து வருவதற்கான ஒரு மனம் திரும்புதல் உங்கள் புத்தி தெளிந்தாலே அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க பாவ வஸ்திரத்தோடு கூட, அழுக்கு வஸ்திரத்தோடு, கரைப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட இருந்தாலும் இனி நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை உணர வேண்டும் என்று ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே வந்தாலே போதும், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை பரிசுத்த வஸ்திரம் கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்து, அவர் உங்களை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நிரம்ப செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கேளுங்க அன்புக்குரியவர்களே, அந்த இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த உலகத்துக்காக ஆசைப்பட்டு உலக ஆஸ்திகள் மீது இச்சை கொண்டு தேவனை விட்டு தூரம் போனா, அப்பா விட்டு தூரம் போனா. வாழ்க்கையில பணம் இருந்த பொழுது தேவனை தேட மனசு இல்ல, வாழ்க்கையில சுகம் இருந்த பொழுது, நல்ல சாப்பாடு கிடைத்த பொழுது, நல்ல வஸ்திரம் இருந்த பொழுது, நல்ல இடம் கிடைத்த பொழுது, தன்னை சூழ்ந்த நண்பர்கள் உறவுகள் இருந்த பொழுது தேவனை நினைக்க சிந்தை வரல, தேவனை தேட மனசு வரல. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து, எல்லா தகுதியையும் இழந்து, தன் அழகை இழந்து, ஆஸ்தியை இழந்து, நேரத்தை இழந்து, சொத்தை இழந்து, நண்பர்களை இழந்து, வெறுமனையாய் பஞ்சத்திலே, நடு ரோட்டிலே, நடு தெருவிலே, ஒன்றுமில்லாதவனாய் நாற்றம் எடுத்த வாழ்க்கையிலே பசியின் கொடுமையில நின்ற பொழுது
அப்பாவே என்னுடைய எண்ணம் அவருடைய இருதயத்துக்குள்ளே வந்தது. ஒரு நாள் தேவன் அவன் மீது வைத்த அன்பை அவன் நினைத்து பார்த்தான். ஒரு நாள் தேவன் அவனை நடத்தின வினங்களை நினைத்து பார்த்தான். ஒரு நாள் தேவன் கொடுத்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனது. தேவனோடு கூட இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனை விட்டு தூரம் போனால் அவன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட நாச மோசங்கள் கடந்து வரும் என்பதனை இளைய குமாரனுடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு அழகாக போதித்தது. ஆனாலும் அந்த அனுபவத்தை நின்று மீட்டெடுக்க தேவன் காத்திருக்கின்றார். தூரம் போனாலும் உங்களோடு கூட உறவாட அவர் காத்திருக்கின்றார். அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து மோதிரம் கொடுத்து பாதரட்சிகளை கொடுத்து கஞ்சை அடித்து புசிக்கும்படி விருந்து வைத்து கொண்டாடினாரே. ஒரு மனிதன் மனம் திரும்பினார். இவ்வளவு சந்தோஷம் ஒரு வீட்டுக்குள் வருமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம மனம் திரும்பின உண்மையான ஒரு வாழ்க்கையில வருகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தின தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இன்றைக்கு அவர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். நாம் பாவிகளா இருக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, உங்களுடைய புத்தி தெளிந்ததா? நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேதத்துல இருக்கிற வாஞ்சை, தேவ வார்த்தைகளை கேட்பதில் இருக்கிற தாகம், அவருடைய சமூகத்தில் அமர்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? முதலாவது தேவனை தேடுகின்றீர்களா? உலகத்தில் பின்னால் ஓடுகின்றீர்களா? தேவனுடைய அன்பு வேண்டும் என நினைக்கிறீர்களா? உலக அன்பு போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயம் ஒருவேளை அந்த மூத்த குமாரனை போல ஆலயத்துக்குள்ளே இருந்தும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இருந்தும் கூட தூரம் போன ஒரு இருதயத்தோடு கூட இருக்கலாம். உங்களுடைய உள்ளம் இன்னும் தேவனோடு கூட சேராமல் இருக்கலாம். தேவனுடைய நியமங்களுக்குள்ளே கடந்து வராமல் இருக்கலாம். ஏதோ கடமைக்காக மாத்திரம் நமக்குள்ள ஒரு எண்ணம், நான் உண்மை உள்ளவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்கிறது எல்லாம் சரி என்று நியாயப்படுத்துகிற ஒரு சுபாவம் அந்த மூத்த குமாரன் தன்னை நியாயப்படுத்தினார். ஆனால் தேவனுடைய இருதயத்துக்குள்ளே அவன் இல்லை. தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை அவன் அறியாதவனாய் தன்னுடைய மாம்ச எண்ணத்துக்குள்ளே நிறைந்தவனாய் காணப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, அவன் வெளியிலே நின்றான், வீட்டுக்குள்ள வரல. அவன் வெளியே நின்றான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் நுழையல. அன்புக்குரியவர்களே, நீங்க வெளியே நிற்கிறீங்களா? நீங்க வெளியே இருக்கிறீங்களா? ஆண்டவர்களை வருந்தி அழைத்தார் அந்த அப்பா. அந்த மகனை வருந்தி அழைத்தார். உள்ள வா, வீட்டுக்குள்ள வா, என் கூட இருந்த தூரம் போனவன் நீ உள்ள வா என்று அவர் அழைத்தார். அன்பு ஜனமே, வெளியே போனவர்களை மாத்திரம் ஆண்டவர் தேடி வரவில்லை. மந்தைக்குள் இருந்தும் தூரம் போன ஆட்களையும் உங்களையும் அவர் இன்னைக்கு தேடி வந்திருக்கின்றார். உங்கள் இருதயத்தை தேவனுக்குள்ளே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தூரம் போன வாழ்க்கையா, தூரம் போன ஜெப வாழ்க்கை, தூரம் போன தேவ அன்பு இன்றைக்கு உங்களுக்குள்ள மறுபடியும் கடந்து மறுபடியும் உங்களை அலங்கரிக்கும்படி நீங்கள் இன்றைக்கு தேவன் கிட்ட கடந்து வாங்க. அன்புக்குரியவர்களே, எங்கே இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? என்ன ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் மறந்து விடாதீங்க. இந்த உலகத்தின் ஆசை உங்களை விட்டு போனாலும் தேவராஜ்யத்தை இழந்து விடக் கூடாது என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் வீட்டுல வெளியே அல்ல, தேவனுடைய கரங்களுக்குள்ளே அடங்கி இருப்பீங்க. எங்க இருக்கிறீங்க? தேவன் உங்களை தேடி வந்திருக்கின்றார், வருந்தி அழைக்கின்றார். நீ உள்ளே வா, என் மந்தைக்குள்ள உண்மையாயிரு. என் இருதயமாகிய பலகையிலே உன்னை எழுதும் படிக்கு உன்னுடைய வாழ்க்கை எனக்குள்ளே ஒப்பு கொடு. எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு வாழாதே. என் விருப்பம் என்று சொல்லி நிற்காதே. ஒரு பரிசேனை போல அல்ல, ஆயக்காரனை போல. அப்பா, நான் உமக்கு உண்மையாக நிற்க பாத்திரவான் அல்ல, நான் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான் அல்ல, ஆனால் உங்க கிருபை எனக்கு தாரும் என்று கேட்ட அந்த ஆயக்காரனை ஏற்றுக்கொண்டு பரிசேனை அவர் விளக்கினாரு. அதே போல இளையகுமாரன் கேட்ட, நான் பாரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு நான் தகுதி அல்ல அப்பா. உங்க வேலைக்காரன்ல ஒருவரை என்ன வச்சுக்கோங்க. எவ்வளவு தாழ்த்து தன்னை ஒப்பு கொடுத்தான் பாத்தீங்களா? பாவத்தை உணர்ந்தான் பாத்தீங்களா? செஞ்ச தப்ப ஒத்துக்கொண்டான் பாத்தீங்களா? இனி நல்ல பிள்ளையா வாழணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அதிகாரம் வேண்டாம், உங்க அடிமையா வாழ்றேன்னு தன்னை தாழ்த்தினான். ஏற்றுக்கொண்டு ராஜ பிள்ளையை போல வாழ வைத்தார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து கேட்கிற, உன்னை தாழ்த்த நீ ஆயத்தமா? உணர்வடைய நீ ஆயத்தமா?
நீ தூர போற நிகழ்வை அறிந்து மறுபடியும் சேர நீ ஆயத்தமா? நீ விரும்பினால் உன்னை ஏற்றுக்கொள்ள நானும் ஆயத்தம். உனக்காக காத்திருக்கிறேன். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இரக்கத்தின் கிருபையோடு தேவன் காத்திருக்கின்றார். உங்க வாழ்க்கையை உண்மையாய் ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். நன்றி ஆவியானவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுடைய ஆக்கும் என்று சில வசனத்தின்படி ஆண்டவரே சத்தியமான வசனத்தை கொண்டு பேசினீரே உமக்கு நன்றி அப்பா. காதுகளோர் கேட்க கடவுள் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளுக்குள்ள வார்த்தைகள் கேட்கும்படியாக செய்தபடியாக உமக்கு நன்றி அப்பா. வந்த ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் பாக்கியவான்களாய் மாறட்டும் ஐயா. இந்த வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடி இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் இனி கேட்ட குமாரனை போல அல்ல, நாங்கள் மனம் திரும்பி வளர்ந்த குமாரனாய் மாறணும். நாங்கள் தகப்பன் வீட்டுக்குள்ள சேரணும். மொத்த மகனோ அந்த தகப்பன் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தாரு. அந்த எண்ணம் வேண்டாம். நாங்கள் ஒரு காலத்திலே ஏமாந்து போனோம். எங்க வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம். துன்மார்க்கமாய் வாழ்ந்து விட்டோம். மனதுக்கு பிடித்ததை போல வாழ்ந்து விட்டோம். உலக ஆசைக்குள்ளாகவோ உலக சிற்றுக்குள்ள விழுந்து விட்டோம்ப்பா. ஆனா இனி அப்படி இருக்க மாட்டோம். மனம் திரும்பி விட்டோம். இப்ப இப்படி சமுத்திரம் வந்திருக்கிற யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை மாற்ற கூடாது. எந்த தீமையான காரியம் வரக்கூடாது. எந்த நிலைமையில உங்களோட தூரமாய் போனாங்களோ அந்த சமுத்திரம் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு அப்பா கெட்டு போன மனுஷர் மனம் திரும்பி வந்தவர்களே நாற்றமான மனுஷன் பார்க்காது தன் பிள்ளை என்று சொல்லி கட்டி அழைத்தீரே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நாட்டமான வாழ்க்கையை விட்டு வாசமான வாழ்க்கைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. வாசமான வாழ்க்கையை கூட்டி சேர்க்கிறோம். இவங்களை சாத்தான் வஞ்சிக்க கூடாது. பிசாசு இவங்களை ஏமாற்ற கூடாது. எந்த சூழ்நிலையோ அந்த கெட்ட குமாரனை போல ஆஸ்திக்கோ ஐஸ்வர்யத்துக்கோ இடம் கொடுக்க கூடாதப்பா. எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நான் தகப்பன் வீட்டுல எப்பொழுது உண்மையா இருக்கணும். என் தகப்பன் வீட்டுல உண்மையா இருக்கணும். என் உலகத்துல தகப்பன் வீட்டுல இருந்தாதான் என் தகப்பன் வீட்டுல உண்மையா போக முடியும் என்று சொல்லி உணர்வை எல்லாருக்குள்ளே தாருங்கப்பா. தந்த வழிநடத்து தாருங்க. இன்றைக்கு சந்தர்ப்பத்தை விட்டு விடக்கூடாது. இரவிலும் பகலிலும் படுத்திருக்கும் போது கூட தியானிக்கணும். ஒவ்வொரு நொடி போது தியானிக்கணும். வேலை பார்க்கிறதுல தியானிக்கணும். அந்த வசன கிரியை செய்யும்படியாய் ஆவியானவரை வழிநடத்துங்கப்பா. உங்களுடைய வருகை தாமதமானால் ஆண்டவரே வரக்கூடிய ஓய்ந்தாலும் இன்னொரு புதிய சத்தியத்தோடு நம்முடைய கேட்கத்தக்க அளவுக்கு இவர்களையும் இன்றைக்கு வர முடியாத பிள்ளைகளுக்கு அழைத்து கூட்டி சேர்க்கும்படியாய் செய்யுகிறோம். எல்லா உணர்வுகளை இருதயத்தை பெற்றுக் கொண்டவர்களே மக்கள் நன்றி. இவர்கள் பாக்கியவதியாய் பாக்கியவான்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும்ப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை கொடுத்த மாதிரி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கொண்டு வந்து பேச வைத்த தெய்வமே வரக்கூடிய வாரத்திலும் நல்ல ஒரு சத்தியத்தை கொண்டு பேசுவதற்கு தேவன் இன்னும் வேத ரகசியத்தை கற்றுக் கொடுத்து பேச வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானம் நம்முடைய மகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இது நாங்கள் தான் யூடியூப்ல போடும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைய உதவி செய்யும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம். அதே பிராண்டவரே இனி வந்த பிள்ளைகள் என்ன தொழில் செய்கிறாங்களோ எல்லா தொழிலையும் ஆசீர்வதிங்கப்பா. வாகனங்கள் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே தகப்பனை கிரைன் வைத்து ஆண்டவர் தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே குட்டியான வைத்து ஆண்டவரே கார் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னும் பெரிய பெரிய வாகனங்கள் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. இன்னும் ஆண்டவரே தேர்ப்பட்டி தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் ரயில் ஸ்கூல் நடத்தோடைய பிள்ளைகள் உண்டு. இன்னும் ஆண்டவரே தகப்பனை துணி கடை நடத்தோடைய பிள்ளைகள் பேன்சி ஸ்டோர் நடத்தோடைய பிள்ளைகள் உண்டு அப்பா. ஆண்டவரே இன்னும் சொந்தமாய் தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு. கூலி வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டு. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. வெளிநாடுகளில் வேலை பார்க்கிற பிள்ளைகள் உண்டப்பா. வெளி மாவட்டங்களில் படிக்கிற பிள்ளைகள் வெளி மாவட்டங்கள் வேலை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவனே இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறதப்பா. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் ஆசீர்வதித்து கொடுத்து அது என்ன தேவையோ எல்லாத்தையும் சத்தியத்தை கொடுத்து மீதி இருக்கிற உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வரக்கூடிய புதிய மாதம் நம்முடைய
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். எந்த தீமையோ துக்கமோ துயரம் இல்லாத ஒரு மாதமாக, வியாதிகள் இல்லாத மாதமாக, வறுமை இல்லாத மாதமாக வரக்கூடிய புதிய மாதத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து அப்பா பிள்ளைகளுக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை பிள்ளைகள் தங்கி இருக்கட்டும். இந்த தூரத்திலும் சமீபத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, சின்ன பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை பிள்ளைகள் கிட்ட வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தொழில் காரியங்களை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பத்திரமாய் பாதுகாத்து வரக்கூடிய ஓய்வு நாள்ல பத்திரமாய் அழைத்து கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்றைய வேதாகமத்தை யார் யாரெல்லாம் கையில வாங்குறாங்களோ எல்லாரும் வேத சத்தியத்தை நடக்கணும், சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், வேத சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க தேவன் நம்முடைய உணர்வுகளாகிய அனுப்பி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை வாங்கி கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நல்லது என்று சொல்லி கண்டு இன்னும் நாட்கள் உமக்கு சித்தமானால் அவர்கள் மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, ஆண்டு தூரதேசத்திலிருந்து பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக வேதம் வந்து வாங்கி கொடுத்து அநேக பேர் வேதாமத்தை கொடுத்து வாசிப்பதற்கும் வேதத்தை நடத்துவதற்கும் அதை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் இந்த கூடுகை பிடித்து உணவு அறிந்து விட்டு ஆண்டவர் வாகனங்களில் வீடுகளை கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கிறது. இப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிறந்தார் இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். நம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து பிள்ளைகளை தொடர்ந்து பிடித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.